தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் டெக் சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு Zenfone உடைய அன்பாக்சிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிரத்யேகமாக வந்து லான்ச் பண்ண Asus Zenfone Max Pro M1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தம் புதிய ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க, எதை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குயிக் ஓவர்வியூவோடு சேர்த்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸையும் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு புத்தம் புதிய என்ட்ரி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டிபிக்கல் ஒரு Zenfone பாக்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் Zenfone வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM மாடல், இதில் 4GB RAM மாடலும் இருக்குது. ஸோ நமக்கு இது கம்பெனிலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்க ரிவ்யூ யூனிட். நீங்கள் வாங்கியிருந்தாலும் இதே போல தான் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸிங்லேருந்து எல்லாமே இருக்கும். பாக்ஸ் ஏற்கனவே பிரிச்சிருக்காங்க, பட் உள்ளே வந்து இன்னும் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூசர் மேனுவல் அது போல் வந்து ரெகுலர் புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எடுத்த உடனே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் தெரியுது. ஆப்வியஸ்லி ஒரு மிகப்பெரிய பேட்டரி இதில் இருக்குது, 5000 mAh பேட்டரியோட. அதையும் சைடில் வச்சிடலாம். கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆடியோ மேக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸும் வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ எல்லா பாக்ஸ்லையும் இது ஃப்ரீயாக வரும் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5V 2A வால்டாக் அடாப்டர். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB to USB டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓவரால் டிசைன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரைட் சைடில் பவர் பட்டன் ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. வால்யூம் ராக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கன்ஜெஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஸ்லாட். எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மெமரி கார்டு எல்லாம் போடணும் அப்படின்றவங்க சிம்மை வந்து தியாகம் பண்ணாமல் நீங்கள் 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக நமக்கு 13 மெகாபிக்சல் கொண்ட ஒரு கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சிங் கேமராவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. முன் பக்கமாக வந்தீங்கன்னா நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக சென்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 5.99 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கிடையாது. பட் 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணலாம். பூட் பண்ணும்போது நம்ம இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு ஸ்னாப்டிராகன் 636 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 509 GPUவும் இருக்குது. இதில் ஏற்கனவே சொன்னது போல் 3GB RAM 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் மாடல், 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் அப்படின்ற 2 வெர்ஷனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய அளவிலான 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு வந்து நீங்கள் 256GB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு மூலியமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மெமரியை. இதில் Android 8.1 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாக் பியூர் ஆண்ட்ராய்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதோடைய ப்ரைசிங் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பூட் ஆயிடுச்சு. பூட் ஆன உடனே பார்த்தா இனிஷியல் இம்ப்ரெஷன் ஸ்க்ரீன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டிஸ்பிளே UI அப்படின்றது எனக்கு Asus UI என்றைக்குமே பிடிச்சது கிடையாது. அந்த விதத்தில் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டுன்றது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8.1 கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் வந்து 32GB நமக்கு 22GB வந்து இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறம் நமக்கு ஃப்ரீ இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். 3GB RAM வந்து மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் அதுவே ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மொபைல் நமக்கு 2 வெர்ஷன்ல வருது. ஒன்னு சில்வர், இன்னொன்னு பிளாக். சோ நம்ம கிட்ட பிளாக் வெர்ஷன் இருக்கு. சில்வர் கிடைச்சாலும் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு தேவையான மினிமம் சென்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் ப்ராக்சிமிட்டி சென்சரும் சரி, ஜைரோஸ்கோப்பும் சரி எல்லாமே இருக்குது. நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் முழுக்க VR சப்போர்ட் இருக்குது. அதை நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா OTG சப்போர்ட்டும் இருக்குது, OLT சப்போர்ட் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் நீங்கள் ஜியோ சிம்மும் வந்து போட்டுக்கலாம். அதே போல் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா இன்டர்ஃபேஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே போல் தான் இருக்குது. ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. போர்ட்ரேட் மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷார்ட்ஸ் சாம்பிள் இமேஜஸ் நான் எடுத்தது நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இதை நம்ம இன்னும் இன்டெப்தா வந்து கேமரா அப்புறமா டெஸ்ட் பண்ணலாம்.
இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 1,11,300 வந்திருக்கு, ஒரு நல்ல ஸ்கோர். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மேக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. எதற்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். 5 மேக்னெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நீங்கள் யூஸ் பண்ண இந்த பாக்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான், நம்ம ஸ்பீக்கர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது போல தான். இது மேலே நீங்கள் வந்து மொபைலில் நார்மலாக நிற்கவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணும்போது இதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 1.7x அது வரைக்கும், அதாவது 1.5 மடங்களுக்கு வரைக்கும் வந்து இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக வந்து கொடுக்கும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம இன்னும் கேமிங் ரிவ்யூ ப்ளஸ் கேமரா டெஸ்டிங் ஸ்பெஷலாக வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ப்ளஸ் இன்டெப்த் ஃபுல் ரிவ்யூவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிரத்யேகமாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்மி நோட் 5 இல்லாட்டி நோட் 5 ப்ரோவா, இது போல ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையில ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கு. குறிப்பாக இதோட பேட்டரி நான் இன்னும் செக் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இது போல கம்ப்ளீட் ஓவரால் டெஸ்டிங்கோட சேர்த்து நான் ஃபுல் ரிவ்யூ கொடுக்க போறேன். உங்களுடைய சந்தேகங்கள் அது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.